ஒருத்தர இன்சூரன்ஸை 4 மாதத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி மிஸ்ரீப்ரசன்டேஷன் சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க. அவரோட கார் ஃபைனான்ஸில் நிற்குது. அவர் கட்டாயம் இப்போ ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டால் தான் ட்ரை பண்ண இயலும். ஸோ இப்போ அவர் ஆப்ஷனை தேடி பார்க்கக்குள்ள நிறைய கம்பெனிஸ் அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பின்வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிளையண்ட்டுக்கு நடந்தது. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். அவர் செஞ்ச சின்ன ஒரு மிஸ்டேக் இன்றைக்கு அவரை ஃபைனான்சியலாக பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணிட்டு இருக்குது. இவருக்கு என்ன நடந்துச்சு, ஏன் மிஸ்ரிப்ரசன்டேஷன் சொல்லி இவர் இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் இதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களை அந்த மிஸ்டேக்ல இருந்து பாதுகாக்கும். ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் ஐ திங்க் மார்ச் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏப்ரல் நினைக்கிறேன்னு ஒரு ஆள் என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தார் இன்சூரன்ஸ் கேட்டு. அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ். பிராண்ட் நியூ கார் ஒன்று ஃபைனான்ஸுக்கு எடுக்காரு. ஸோ அவர் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பினார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்காப்ரோ அட்ரஸில் இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், நான் அட்ரஸ் இப்போ நான் ஸ்காப்ரோவில் இல்லை, நான் இருக்கிறது வேறு எங்கேயோ ஒரு அவுட் ஆஃப் ஜிடிஏ நல்லா ஃபார் அவே பிளேஸ் ஒன்று சொல்லி அந்த பிளேஸில் தான் இருக்கேன். எனக்கு அந்த பிளேஸ்லுக்கு தான் எனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் அந்த பிளேஸுக்கு நீங்கள் அட்ரஸ் மாற்றினதை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸில் மாற்றலையான்னு கேட்டேன். எஸ் மாற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பிளேஸுக்கு அட்ரஸ் மாற்றினா அந்த சர்வீஸ் ஒன்டாரியோட அட்ரஸ் மாற்றின ப்ரூஃபையும் எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் ரீசெண்டாக மாற்றினது. ஓகே, ஆஸ் அன் இன்சூரன்ஸ் அட்வைசராக நாங்கள் ஃபிசிக்கலாக போய் யார் வீட்டையும் போய் நீங்கள் இந்த அட்ரஸில் இருக்கீங்களான்னு சொல்லி நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் இருக்கிற அட்ரஸாக நாங்கள் எடுக்கலாம். அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு அங்கே தான் வேலை கிடைச்சிருக்கேன், ஸோ மூவ் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தார். ஓகே, அந்த அட்ரஸை போட்டு நான் பைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு நான் கோட்டை ஆஃபர் பண்ணினேன். அவருக்கு அந்த கோட் ஓகே பிடிச்சிட்டு அப்போ பைண்ட் பண்ணுறதுக்கு கன்சர்ன் தந்தார். அவருக்கு பைண்ட் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கு அந்த நியூ அட்ரஸுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க. இது என்ன விஷயம்னு சொன்னால் சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டானான்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது கட்டாயம் உள்ள டவுட் இருந்தால் தான் செய்கிறேன்னு சொல்லி இல்லை, சும்மா நடக்கும். அது கண்டினியூஸாக நடக்கும். எந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேருக்கு நடக்கும். ஒரு ஃபைலை பிக் பண்ணுவாங்க. அந்த ஃபைலுக்குரிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கரோ யாருன்னு பார்த்து எங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் இருக்கிறால நாங்கள் ஆடிட் பண்ணுறோம், இவர் இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் சந்திக்கிறார், அதுக்குரிய எங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு கேட்டால் நாங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி அந்த ப்ரூஃப் எடுத்து கொடுப்போம்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது ஜஸ்ட் நார்மல் ஆடிட். அப்படி ஒரு ஆடிட்டில் இவர ஃபைல் வந்திருக்குது. எப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த், அதாவது 7ஆம் மாதம் வந்துட்டு. வேற அவங்க பார்த்துருக்காங்க இவர பழைய அட்ரஸ் இதில் ஸ்காப்ரோவில் இருந்திருக்குது. ஸோ இவர் இந்த புது அட்ரஸுக்கு ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவங்க என்னை கண்டெக்ட் பண்ணி இவர் இந்த புது அட்ரஸில் இருக்கிறதுக்கு உரிய 2 அட்ரஸ் ப்ரூஃப் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அட்ரஸ் ப்ரூஃப் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு அக்செப்ட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்ஸோட சில இதுவும் தந்துருந்தாங்க, எக்ஸாம்பிள்ஸும். அது என்னன்னு சொல்லி வீடியோட அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ நான் இவரை கண்டெக்ட் பண்ணி, பிரதர் இப்படி உங்களோட அட்ரஸ் நீங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ப்ரூஃப் 2 கேட்காங்க, அனுப்புங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் நான் அனுப்பின அந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஒரு ப்ரூஃபும் ப்ளஸ் அதில் இல்லாத வேற ஒரு ப்ரூஃபும் அனுப்பியிருந்தார். ஸோ நான் அதை அவங்களுக்கு அனுப்பவும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்டதில் 1 தான் அவர் தந்திருக்காரு, ஸோ 1 அக்செப்ட் பண்ணுறோம், எங்களுக்கு இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணுறோம், ஸோ இன்னொரு அட்ரஸ் ப்ரூஃப் நாங்கள் கேட்ட லிஸ்ட்டில் இருந்து ஏதாவது ஒன்று தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு யூட்டிலிட்டி பில், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வித் அதில் எங்கெங்கே ரீசெண்ட் பர்ச்சேஸ் எந்தெந்த போஸ்டல் கோடில் நடந்திருக்குது, அப்படி சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் தந்தாங்க. அப்படி 2ஆம் தரம் அவங்க தரக்குழிகள் இருந்தாங்க. இந்த டேட்டுக்கு இடையில், அதாவது ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ் ஒரு கெப் ஒன்று தந்து இந்த டேட்டுக்கு இடையில் அவர் அட்ரஸ் ப்ரூஃப் பண்ணாட்டி, அவர் அந்த அட்ரஸில் இருக்கீங்கிறத எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாட்டி நாங்கள் அவரோட இன்சூரன்ஸை ரெஜிஸ்டர்ட் லெட்டரில் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெஜிஸ்டர்ட் லெட்டரில் கேன்சல் பண்ணுறேன்னு என்னன்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே அந்த அட்ரஸில் இல்லை, அதுக்கு போதிய அளவான ப்ரூஃப் சப்மிட் பண்ணாததால் அவர் அட்ரஸை பிழையாக கொடுத்து மிஸ்ரீப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கிறாரு. இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே மிஸ்ரீப்ரசன்டேஷனுங்கிறது ஒரு ஃப்ராடுக்கு சமம். ஸோ மிஸ்ரீப்ரசன்டேஷன் பண்ணிக்கார், நாங்கள் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணோம்னு சொல்லி ஒரு டெட்லைன் ஒன்று தந்துருந்தாங்க. நான் அவருக்கு கால் சொன்னேன், பிரதர் இப்படி அனுப்பியிருக்காங்க, இன்னொரு ப்ரூஃப் வேணும், நீங்கள் அனுப்பினதில் 1 வேலிட் இல்லை, இன்னொன்று எடுத்து அனுப்புங்க. அவர் சொன்னார், நான் இந்த வேறு ப்ரூஃப் ஒன்றும் இல்லை, நான் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், கொஞ்சம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்து அனுப்புறேன்னு நான் சொன்னேன். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும், இல்லைன்னு சொன்னால் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஆனால் அவர் அந்த டேட்டுக்குள்ளே அனுப்ப தவறிட்டார். ஸோ
ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அவரை அட்ரஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷன் என்ன பொதியளவான ஆதாரங்களை சப்மிட் பண்ணாதால அட்ரஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷன் சொல்லிட்டு அவர் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்படி ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் சொல்லி உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுடைய டேஷ் ரிப்போர்ட்டில் எப்படி போடுவாங்கன்னு சொன்னால் கேன்சல் பை அண்டர் ரைட்டிங் ஓ கேன்சல் பை அதர் ரீசன் சொல்லி போட்டுருவாங்க. இப்படி உங்களோட ப்ரொஃபைலில் வரும்னு சொன்னால் நீங்கள் வேறொரு இடத்து இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கர் அதை பார்த்துட்டு இது என்ன ரியல் காரணத்துக்காக உங்கள் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகினது, அதில் இன்ஷோர்ட் ரிக்வஸ்ட், அதாவது இன்சூரன்ஸ் இவர் ரிக்வஸ்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தா ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அண்டர் ரைட்டிங் ரீசன் அப்படி இல்லாட்டி அதர் ரீசனுக்கு இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தா அவங்க என்ன காரணத்துக்காக அந்த பழைய கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கேட்பாங்க. அப்படி அந்த கேன்சலேஷனுக்குரிய அந்த ப்ரூஃபை கேட்பாங்க. ஸோ இவருக்கு வந்த லெட்டர் என்னன்னு சொன்னால் நீங்கள் அட்ரஸ் மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணதால உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி. இப்போ இதை இவர் சொன்னால் மிஸ்ரிப்ரசன்டேஷன் கிட்டத்தட்ட ஃப்ராடுக்கு சமன். ஸோ நார்மலாக லோ ரிஸ்க் கம்பெனியோ ஹை ரிஸ்க் கம்பெனியோ இவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு தடுமாறுவாங்க. அதாவது இவருக்கு இன்சூரன்ஸே எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரல. சில இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் பயங்கரமாக அண்டர் ரைட்டிங் அப்ரூவல் எல்லாம் எடுத்து தான் இவருக்கு இன்சூரன்ஸ் எனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபெசிலிட்டி அசோசியேஷனில் போய் தான் இவர் எனி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி அமையும். அப்படி இவர் ஃபெசிலிட்டி அசோசியேஷனும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ அண்டர் ரைட்டர் அது அப்ரூவல் எல்லாம் எடுத்து இன்சூரன்ஸ் எடுத்தாலும் பழைய மாதிரி இவரால் நார்மல் ரேட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலுமான்னு சொன்னால் அதுவும் சந்தேகம் தான். பயங்கர ஹை ரேட்டுக்கு வாரத்துக்கும் இன்சூரன்ஸ் வாரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கார் பாவிக்கிற லைஃப் லாங்குக்கு அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் அதை எவ்வளோ காலத்துக்கு ரேட் பண்ணுறதுக்கு சிலவங்க 6 வருஷத்துக்கு ரேட் பண்ணுவாங்க, சில வருஷங்க 10 வருஷத்துக்கு ரேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸாக இவருக்கு லைக் மேக்ஸிமம் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து நார்மலாக 10 வருஷத்துக்கு அது ரேட் ஆகிட்டே இருக்கும். அவர் உண்மையிலே அந்த புது அட்ரஸில் இல்லாமல் ஒரு அட்ரஸ் ஒன்றை போட்டாரா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் பிஸியாக இருந்ததால் அந்த அட்ரஸ் விஷயத்தை சப்மிட் பண்ணாமல் விட்டாரா என்னன்னு சொல்லி நீ அவருக்கு தான் தெரியும். அவர் செஞ்ச அந்த சின்ன மிஸ்டேக்கால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு கேள்விக்குறியாக போய் நிற்கி. ஸோ அவங்க அக்செப்டபிள் டாக்குமெண்ட் சொல்லி கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது நீங்களே போஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கி பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று அனுப்பினா தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் அன் இன்சூரன்ஸ் அட்வைசராக எந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால் தயவு செய்து உண்மையான விஷயங்களை தவிர வேறு எதையுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ ஏதாவது ப்ரூஃபோல கேட்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்குரிய ப்ரூஃபோல சப்மிட் பண்ண பாருங்கள். மூணாவது, நீங்கள் ஏற்கனவே இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் மாறும்னு சொன்னால் உடனே உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியப்படுத்தி அதை அப்டேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ளே விண்டர் டயர் போட்டு எடுத்திருப்பீங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு உங்களோட விண்டர் டயர் இது தேஞ்சது பிறகு நீங்கள் விண்டர் டயரை வீசியிருப்பீங்க. ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்னும் உங்கள்கிட்ட விண்டர் டயர் இருக்குன்னு சொல்லித்தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு விண்டரில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தால் நீங்கள் விண்டர் டயர் இல்லாமல் நீங்கள் விண்டர் டயர் இருக்குன்னு சொன்னதால் உங்களுக்கு உங்களோட கிரைம் டினே இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஒரு 1 எக்ஸாம்பிள். இதே மாதிரி 1000 எக்ஸாம்பிள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அட்ரஸில் தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வர. அட்ரஸில் நீங்கள் இந்த ரோடில் இருந்து பக்கத்து ரோடுக்கு மூவ் ஆகினாலும் கட்டாயம் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும். பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் வர மாட்டீங்கன்னு இது சொல்கிறேன்னு சொல்லி என்ன நினைக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்தாலும் கட்டாயம் நீங்கள் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றுறீங்க, அப்படி உங்களோட இமெயில் அட்ரஸ் மாற்றுறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் மாறுது, இல்லாட்டி பேங்க் மாறுதுன்னு சொன்னால் அதையும் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் பேமெண்ட் பிரச்சனைகள் வந்து அது அடுத்த பிரச்சனை. அதுக்கு இன்னொரு செப்பரேட் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக நிறைய பிரச்சனை நான் பார்க்குறேன். நான் பேமெண்ட் பற்றி அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுவேன். அப்படி ஆல்ரெடி போட்டிருந்தேன், அந்த கீழே இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்னொரு சின்ன விஷயம், உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸுக்கு மாறினாலும் உடனே அதை அப்டேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கால் பண்ணி சர்வீஸ் டீம்கிட்ட கதைச்சி ஒரு 5 நிமிஷம் வேலை மாற்றுறது. ஆனால் அதை மிஸ் பண்ணிங்கன்னு சொன்ன நாளைக்கு அது உங்களை பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரபிளுக்கு தள்ளும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இதே மாதிரி சின்ன மிஸ்டேக்குகள் நீங்களோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியிலையோ யாருக்காவது நடந்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்குதா, அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸிங் சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர். நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் அடிங்க, வீடு அடிங்க, இல்லை டெனன்ட் இன்சூரன்ஸ் அடிங்க, அப்படி உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் முடிய போகுன்னு சொன்னால் தாராளமாக என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இந்த மேலே இருக்கிற வெப்சைட்டில், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த நேமில் இருக்கிற இந்த நம்பர் அடி பயோலையும் இருக்குது. என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட் ஹாய்னு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணி உங்களோட ப்ரைஸை ப்ளஸ் பெஸ்ட்டான கவரேஜை நான் ஆஃபர் பண்ணுவேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.